குட் மார்னிங். குட் மார்னிங். சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் கவலையப்படாதீங்க. உங்களை உண்டு பண்ண தேவன் உங்கள் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நம்ம எல்லாரோடும் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விடவே மாட்டார், விலகவும் மாட்டார். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இன்னைக்கு கூட நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:30 இந்த ஃபேஸ்புக் பேஜில் லைவ் வரும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் இருக்குது, கீழே இருக்குது லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தங்களையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆர் யூ ஹாப்பி? ஸோ டைப் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணவங்க எல்லாம் ஹாப்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ ஜாயின் பண்ணவங்க மற்றவங்களும் ஜாயின் பண்ணட்டும். ஜஸ்ட் வெயிட். ஸோ இதை ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லார்ட் இஸ் வித் யூ. ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம விட மாட்டார், கைவிடவே மாட்டார். நம்புறீங்களா? எஸ். ஏமேன் ஏமேன். சாமுவேல் பிரதர், பிளஸ் யூ பிரதர். வாய்ஸ் கிளியராக இருக்கா? எங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எஸ் எஸ், வாய்ஸ் கிளியர்னா வாய்ஸ் கிளியர். குரூப்பில் ஷேர் பண்ணிங்களா? நானும் ஷேர் பண்ணிடுறேன். வாய்ஸ் கிளியர் இல்லையா? வண்டர்ஃபுல். ராஜ்குமார் பிரதர், பிளஸ் யூ பிரதர். எஸ், ஜாயின் பண்ணவங்கெல்லாம் டைப் பண்ணுங்கள். பிளஸட் டே. இந்த நாளை ஆசிர்வதிங்க. எஸ், தேங்க் காட் ஃபார் திஸ் டே. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் லார்ட். Great time. Thank you, Jesus. Yeah, you can. So we'll pray. We'll worship. Thank you, Father. Give thanks. Yes. Thank you, Holy Spirit. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரே. Thank you, Jesus. We come into your presence. உங்கள் பிரசன்னம் எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் உமக்குள்ள இருக்கிறோம். Thank you, Lord. ஒன்றாக இருக்கிறோம் ஆண்டவரே. எஸ், இந்த ஒன்றாக இருக்கிற அனுபவம் எங்களுக்கு ரொம்ப ரியலாக மாறட்டும். Thank you, Jesus. உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் in one accord வந்திருக்கிறோம். எஸ் லார்ட், காலையில் உங்கள் புது கிருபைகள் எங்களுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், இந்த டேக்கான கிரேஸ் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. எஸ் ஃபாதர். இங்கே கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. எஸ் ஜீசஸ். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளுக்கான சகலமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்றுன்னு சொல்லி நாங்களே விசுவாசிக்கிறோம். எஸ் ஜீசஸ். We give you all the glory, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்பா, உங்கள் ஃபேஸில் உங்கள் திருமுகத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே, எஸ் லார்ட், எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயங்களும் நீங்கும். எஸ் ஃபாதர். எல்லா சோர்வுகளும் மாறும் ஆண்டவரே. First thing in the morning to look unto your face is a blessing, Lord. எங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி மனக்கண்களை பிரகாசிக்க செஞ்சிங்களே, அதிகாலையில் உண்மை தேடணுங்கிற உணர்வு எங்களுக்கு உண்டானதே, அதை பற்றின ஒரு அறிவு உண்டானது, வெளிச்சம் உண்டானது. அதற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேர் வேர் டேஸ் காலையில் எழுந்துக்கவே முடியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். பட் ஆனால் மார்னிங்கே நம்மளோட பிளெஸ்ஸிங்கை லாக் பண்ணி ரிசீவ் பண்ணுற கிரேஸ் நம்ம ஒருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஸோ வி ஜஸ்ட் ரிசீவ். தேங்க் ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எனி குட் திங் இஸ் ஃப்ரம் யூ. ஸோ எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஜெபிக்கிற இந்த நேரம், இதற்கான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தனது நீங்கள். அதுக்காக தேங்க் பண்ணுறோம். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் லார்ட். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். மார்னிங்லேயே உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால எங்களை லோட் பண்ணுறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரை திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அவங்களுக்கு எல்லா மகிமையும் ஆராதனையும் எங்களுக்கு கொடுக்குறோம். எஸ் லார்ட், யூ டிசர்வ், யூ டிசர்வ், யூ டிசர்வ். எல்லா மகிமைக்கும் பாத்திரர், துதிக்கு பாத்திரர் நீங்க ஆண்டவரே. எஸ் எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் எங்கள் 2 பேரும் நாங்கள் எப்படி சேர்ந்து கமிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு வீடுகளுக்குள்ளேயும் அந்த ஒரு மனதை நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஒன்னஸை பேசுகிறோம், உறவுகளில் ஒன்னஸை பேசுகிறோம், ஒன்றா சேர்ந்து குடும்பமாய் உண்மை துதிக்கிற அந்த கிருபைகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். எஸ், எங்கள் நாளோட ஒவ்வொரு தாட்ஸும் லெட் இட் பி பிளெஸ்ட். நாங்கள் சொல்கிறோம், எங்கள் ஒவ்வொரு எண்ணங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். சிங் அன்டு யூ லார்ட். நாங்கள் அதை அப்படியே எங்களை சரண்டர் பண்ணுறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை அப்படி வழி நடத்த எங்களை நாங்கள் அப்படியே உங்கள் ப்ரெசன்ஸில் நாங்கள் அப்படியே விடுறோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. Yes, Holy Spirit. Thank you, Holy Spirit. We surrender ourselves. Thank you, Father. Yes, Holy Spirit. Thank you, Jesus. We give you all your praises. In Jesus' name, amen. Amen, amen. Amen, amen. Yes. It's a wonderful, blessed day. Amen. எல்லாம் நம்புறீங்க? Amen. இந்த நாள் முழுவதும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம யோசிக்கிற காரியங்கள், நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய ஆளுகை கீழே இருக்கும். யாரெல்லாம் நம்புறீங்க சொல்லுங்கள். யூ ஆர் மை லார்ட். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யூ ஆர் மை லார்ட். நீரே என் கர்த்தர். Amen. We know he is our savior. He is our father. அவர் நம்மளுடைய தகப்பன் என்று நமக்கு தெரியும். அவர் நம்முடைய இரட்சகர் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் நம்மளுடைய கர்த்தர் என்று நாம் அறிக்கை பண்ணணும். லார்ட் அப்படின்னா நம்மளை ஆளுகை செய்கிறவர் என்று அர்த்தம். ஆமென். இப்போ ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரா? யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் பிரதர். என்னை பழைய வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். நம்புறீங்களா? எல்லாம் நம்புறீங்க? டைப் பண்ணுங்கள். ஹீ இஸ் மை சேவியர். டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். சேவியர். நம்ம ஆண்டவரை அறியாமல் இருந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு எங்கேயோ ஓடி இருந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் ஒரு ரட்சகராக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். டைப் பண்ணுங்கள். ஹீ இஸ் மை சேவியர். எஸ், அவர் ரட்சகராக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அதே தேவன் நம்மளுடைய கர்த்தராக
நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அடிக்கடி தன்னுடைய நிருபங்கள் எழுதுவார், கர்த்தர் எல்லா நாமமும் எதுக்கு கீழ்பட்டிருக்குமா? இயேசுவின் நாமம். ஏன்? அவரே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும். கர்த்தர் என்று, லார்ட் ஆஃப் மை லைஃப் சொல்லுங்கள், லார்ட் ஆஃப் மை லைஃப். நாம் இரட்சகராக அவரை பார்க்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுடைய கர்த்தராக நாம் பார்க்க வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக மாற்றணும். லார்ட் என்பது என்ன சொல்றதுப்பா? ஓனர்ஷிப், சொந்தம் கொண்டாடக்கூடியவர். நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தம். He owns us. இப்போ சொல்லுவாங்க ஒரு லேண்ட் லார்டுன்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த லேண்டுக்கு அவர் தான் லார்டு அப்படின்பாங்க. நீ என்ன பெரிய லேண்ட் லார்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா அவங்க தான் அதை ஓன் இட், அவங்கள மீறி எதுவும் நடக்காது, அப்படிதான் அர்த்தம். இப்போ இரட்சகர் என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், ஒருத்தவங்க வந்து நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாங்கன்னா அவங்க இரட்சகர் இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இரட்சகராக இருக்கிறார், ஆனால் எவ்ரிடே லைஃப்பில் அவர் லார்டாக இருக்கணும். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அவருடைய ஆளுகை கீழே இருக்கணும். ஏமேன், நம்புறீங்களா? சொல்லுங்க, யூ ஆர் மை லார்ட். சொல்லுங்க, யூ ஆர் மை லார்ட். எஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிறதான் சொன்னோம். என் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்கணுமா? பிறர் காய மாற்றணுமா? ஃபாதர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இந்த பாட்டை வந்து அழகாக எழுதியிருக்கு. ஏன்னா லைஃபே அதில் தானே பில்ட் ஆகுது, ஃபவுண்டேஷனில். தாட் அண்ட் வேர்ட், நம்ம எண்ணங்கள் வந்து பேஸ் எல்லாத்துக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ இது ரெண்டும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா லைஃப் கரெக்டான டெஸ்டினிக்கு நேராக போயிடும். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஸோ புதிதாக யாராவது வாட்ச் பண்ணுறீங்களா? நியூனா டைப் பண்ணுங்கள். இதான் பிரதர், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்கள் லைவை. ஸோ நீங்கள் பாடுங்க பார்க்கலாம் பிரதர், சூப்பர். மற்றவங்களாம் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஹீ இஸ் மை லார்ட். ஆமென். நம்மளை நடத்துகிறவர் அவர். ஹீ லீட்ஸ் மீ. டைப் பண்ணுங்கள், ஹீ லீட்ஸ் மீ. ஆமாம், சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை சரியான பாதையில் நீங்கள் நடத்துகிறீங்க, என்னை ஆளுகை செய்கிறீங்க, என் பிள்ளைங்களை ஆளுகை செய்கிறீங்க. நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்கள் ஆளுகை செய்கிறீங்கப்பா. கொடுக்கலாமா? இந்த முடிவுகளை எடுக்கிறத மட்டும் அவர்கிட்ட கொடுத்துடணுங்க. செந்தில்குமார் பிரதர், நியூ. ஓகே, bless you பிரதர் செந்தில்குமார். எங்கேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க? கிரேஷியன் ரூபி. கிரேஷியன் ரூபி, bless you சிஸ்டர். we bless you. இந்த புதிதாக ஜாயின் பண்ணுற ஒருத்தங்களையும் bless பண்ணுங்கள் பார்க்கலாம். வெல்கம் பண்ணுங்கள். சகுந்தலா தவம், எஸ் சிஸ்டர். ஜோசப் வாணி, bless you. ரோசி சிஸ்டர், bless you. தனமணி சிஸ்டர், bless you. wonderful, wonderful. பாரதி சிஸ்டர், bless you. சுரேஷ் பாபு, bless you. சிந்து சிஸ்டர், bless you. வல்சா சிஸ்டர், bless you. எஸ் சிவா சாந்தி, நியூ. ஓகே, குட் குட். எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னு மட்டும் நீங்கள் உங்கள் ஊரும் போடுங்க, so that we know about you. Yes, bless you, bless your family. Great. Today is your birthday. Happy birthday brother Sandilkumar brother. We bless you. Okay, Sandilkumar brother, blessed year ahead. Bangalore la irundhu. Okay, bless you brother. Thank you. It's a great time, right? Amen. Wonderful. So இன்றைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க? ரெடியா? இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படி நடக்கும். தங்கதுரை ஃப்ரம் கரூர். ஓகே, wonderful பிரதர். கிரேஷியன் ரூபி ஃப்ரம் ஜாஃப்னா. ஓகே, குட். bless you sister. wonderful. Stay connected. கனெக்டடாக இருங்க. எஸ் பிந்து சிஸ்டர், வெல்கம். bless you. ஸ்டெல்லா சிஸ்டர், bless you. ஆமென். நம்ம குடும்பங்களை அவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். ஓகே, குட். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். லூக்கா. ஓகே, லூக்காவில் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 4வது அதிகாரம். சிவசாந்தியும். ஓகே, ஸ்ரீலங்கா சிஸ்டர், bless you. தொடர்ந்து ஜர்னி பண்ணுங்க. லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம். ஓகே, அது ஒரு வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். ரைட், ஆளுகை செய்கிறவர். அது எப்படி ஆளுகை செய்கிறார்?
நம்ம அதை பார்க்கலாம். லூக்கா 1 லூக்கா 4:1 4:1 டைப் பண்ணுங்கப்பா. லூக் 4:1 4th ஓகே, chapter verse 1. verse 1 ஓகே. தமிழில் வாசிச்சுட்டு அப்புறம் இதில் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். பாயிண்ட் ஓகே. இந்த ஒரு வசனத்தில் 2 விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி அதுக்காக ப்ரே பண்ண போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், முதல்ல he was filled with the Holy Ghost. அடுத்தது ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். நீங்கள் அதுக்கப்புறம் வாசிச்சிங்கன்னா பிசாசினால் சோதிக்கப்படுறாரு, அந்த சோதனையெல்லாம் வருது. பட் இதில் ஏன் இந்த லூக்கா இந்த முதல் வசனத்தில் இதை ஏன் சொல்லணும்? டைரெக்டாக எழுதிடலாம் இல்லையா, இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார்ப்பா, அதை ஜெயிச்சார்ப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் ஏன் இந்த முதல் வசனம், அவர் எப்படி பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு கூட இயேசு எப்படி வழிநடத்தப்படுகிறார் என்று லூக்கா மென்ஷன் பண்ணுறார் பாருங்க. Jesus was filled with the Holy Spirit and led by the Holy Spirit. ஆவியினாலே நிரப்பப்படுகிறார், ஆவியானவர் வழி நடத்துகிறாராம், ஆவியினாலே கொண்டு போகப்படுகிறார். ஒரே ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது இங்கிலீஷில் டிபிடியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? From the moment of his baptism, Jesus overflowed with the Holy Spirit. He was taken by the Spirit from the Jordan into the wilderness of Judea to experience for 40 days the ordeal of testing by the accuser. He ate no food during this time and ended his 40-day fast very hungry. Very hungry. Jesus overflowed with the Holy Spirit. ரொம்ப அழகாக இருக்குல்ல, சொல்லுங்க. overflowed with the Holy Spirit. ஆவியினாலே நிறைந்தவராய். overflowed இல்லை, அழகாக இருக்குல்ல. அடுத்து பாருங்க, he is taken by the Spirit. எப்படின்னா அவர் ஃபில் ஆகிறாராம், ஆவியானவர் என்ன பண்ணுறாராம், அவரே நடத்துகிறாராம். எவ்வளோ அழகாக. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் இது ஜீசஸ் தானே, பிரதர் ஜீசஸ் தானே, அவர் ஆவியில் நிரம்பி ஆவியானவர் அவரை நடத்துவார். பிரதர் நம்மளை எப்படி நடத்துவார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் ஹோலி ஸ்பிரிட் நடத்த முடியும். பிலீவ் பண்ணுறீங்களா? இந்த டேயில் இன்னைக்கு கேட்டுட்ருக்கீங்கல்ல, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளில் உங்களை ஹோலி ஸ்பிரிட் நடத்துவார், நம்புறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் மீ. டைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்பணும். இப்போ நீ காலையில் இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறீங்க, இன்றைக்கி நிறைய முடிவுகளை எடுப்பீங்க இல்லையா? முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. நீ என்னப்பா யோசிக்கிற? டிசிஷன் மேக்கிங் பற்றி எப்படி நான் யோசிக்கிறேன். எஸ், ஃபேமிலிஸில், டே டு டே லைஃப்பில். ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ஒரே நாலேஜ் இல்லாமல் எடுக்க முடியாது. இவர் எம்பவர்ட் டு டேக் டெசிஷன். இப்போ இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறேன்னா இன்றைக்கி வச்சு இல்லை, நம்ம ஆண்டவரோட அப்படியே ஜேர்னியில் வரும்போது அவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்தாரோ அதெல்லாம் சேர்த்து கோர்வையாக தான் நம்ம ஒரு டெசிஷனும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ வழிகள் எல்லாம் அவரே நினைத்துக்கொள், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னா அது இன்னும் அழகாக இருக்குது. டிபிடியில் அந்த வசனம் Proverbs 3:4-5 அவரை இடம் கொடுத்து பழகினவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் இட் வில் நாட் பி எ ப்ராப்ளம். அது ஒரு பிரச்சனை. ஐயோ, ஒரு முடிவெடுக்கிறது தான் இருக்குல்லையே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, இன்னும் ஆவியானரோட அந்த தனிப்பட்ட அந்த வாக்கு நம்ம பழகலைன்னு அர்த்தம். அவர் கற்றுக் கொடுக்க கண்டினியூவல் அந்த கைடன்ஸ்க்கு அவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, Passion Translationல Proverbs chapter 3 verse 5 and 6. Trust in the Lord completely and do not rely on your own opinions. With all your heart rely on him to guide you. He will lead you in every decision you make. தெளிவா போட்டிருக்கு. சூப்பருங்க, சூப்பர் வசனம் போடுங்க பார்க்கலாம். ப்ராவப், ஏன்னா மறந்துடக்கூடாது. தமிழ்ல அது அந்த டிரான்ஸ்லேஷன் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்னு போட்டாங்க. எங்க போனாலும் போற நேரம் ஜோம் பண்ணும் போல இருக்குன்றது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். பல வருஷமா அப்படிதான் நினைச்சிருந்தேன். எதனாலும் சொல்லி ஜோம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ரிலை, அப்படியே சாஞ்சிக்கிறது. ஆமா, அவரையே சார்ந்து கொண்டு
அவர் தான் என்னை நடத்த முடியும்னு நம்பி, இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வசனம் ஆவியானவரால் நிறைந்தவர்களாய் ஓவர்ஃப்ளோட் இன் ஸ்பிரிட், அந்த அனுபவத்தில் இருக்கும் போது தான் இந்த ஒரு ஸ்டேட் நமக்கு மைண்டில் வரும். அப்போ ஹி லீட் யூ இன் எவ்ரி டெசிஷன் தட் யூ டேக். நீங்கள் சின்ன டெசிஷனோ பெரிய டெசிஷன் நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும், அவரே லீட் பண்ணுவாராம். ஏன் பிகம் இன்டிமேட் வித் ஹிம் இன் வாட் எவர் யூ டூ. அதான் வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸ் டீலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவரை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஹீ இஸ் வித் யூங்கிறத மறந்துடாதீங்க. அண்ட் ஹீ வில் லீட் யூ வேர் எவர் யூ கோ. எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. முடிஞ்சால் அந்த வெர்ஷனில் வாசிச்சு பாருங்கள். ஸ்வீதா சொன்னோன்னே அங்கே பாருங்கள், பிகம் இன்டிமேட் வித் ஹிம் இன் வாட் எவர் யூ டூ. வாட் எவர் வி டூ. நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறோம் பிரதர், அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இன்றைக்கி இந்த வேலை பண்ண போகிறேன் பிரதர். நம்ம வந்து பிரிக்கிறோம்ல. இது இப்போ மார்னிங் ப்ரேயரில் இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆனால் நான் ஆஃபீஸ் போகும்போது ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது என் கூட வாங்க. அவர் என்னவோ உன் வேலையில், உன்னோட செக்குலர் வேலையில் வேலை நீ பார்த்துக்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தோணுது. நமக்கே தோணுது. செப்பரேட்டர்னஸ் மைண்டில் எட்டி பார்க்குது. இப்போ நீங்கள் இப்போ இதை முடிச்சுட்டு பிரதர் ப்ரேயர் முடிஞ்சோடனே பிள்ளைங்களுக்கு சமைக்க போகணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நிறைய வேலை இருக்குது பிரதர். ஒன்று தெரியுமா, நீங்கள் எந்த காரியம் செய்யும் பொழுதும் அங்கே என்ன பண்ணலாம், இன்டிமேட்டாக இருக்க முடியுமா? நீங்கள் ஆண்டவரோட இணைந்து சமையல் பண்ண முடியும். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? உங்கள் கிச்சனில் ஹோலி ஸ்பிரிட், ஃபாதர், சன் 3 பேரும் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் சமையலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பிரதர் நீங்கள் சமையல் முடிஞ்ச உடனே அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவாருன்னு பார்த்தோமே. ஆமாம், ஆண்டவர் போயிடுவாருன்னு பார்த்தோமே. நான் சொல்கிறேன், நீங்கள் கிச்சனில் இருந்து நீங்கள் சமைக்கும் போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் என்கேஜ் பண்ணி பாருங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மார்னிங் ஹரினஸ் எல்லா வீட்லேயும் இருக்குல்ல, அதை காம் பண்ணுறதுக்கு ஒரே வழி இந்த அவேர்னஸ்குள்ளே வர்றது தான். சத்தியம் அதுதான். ஏன் பிள்ளைங்களை ரெடி பண்ணும் போதும் இல்லை ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு மைண்டு வந்து ரொம்ப அந்த சுச்சுவேஷன்ஸ் போகும். பட் ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அந்த கிரேஸ் இருக்குது இல்லை, கிருபை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அதில் நிரம்பி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பீஸ்ஃபுல்லாக பண்ணுவோம், கம்போஸ்டாக பண்ணுவோம், ஒரு பதட்டம் இல்லாமல் பண்ணுவோம். எதனால் இப்போ நீங்கள் காலையில் வேறு வாக்கிங் போகிறீங்க, வெதர் நான் வாக்கிங் போகணும், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போங்க. பி இன்டிமேட். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது கூட நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவரை எங்கேயோ விட்டுட்டு நடக்கிறீங்கன்னு? அவங்களும் உங்கள் கூட நடந்துட்டுருக்காங்க. த ஃபாதர் இஸ் வாக்கிங் வித் யூ, த சன் இஸ் வித் யூ. ஹோலி ஸ்பிரிட் உங்கள் கூட சேர்ந்து ஐடியா கொடுத்துட்டே இருப்பார். வா நம்ம ஸ்பீடாக ஓடலாமா, மெதுவாக நடக்கலாமா, உங்கள் கூட பேசிக்கிட்டே வருவாருங்க. நெவர் எவர். அவர் இதில் தான் இருப்பார், அங்கே இருக்க மாட்டார். நான் சொல்கிறேன், 24 மணி நேரமும் நீங்கள் வாட் எவர் யூ டூ, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவங்க ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய கவனிக்கிறதுல, இப்போ நிறைய பேர் குட்டி குழந்தைய வச்சுட்டு இருப்பீங்க, பிரதர் என்னால் ப்ரேயரே அட்டன் பண்ண முடியல பிரதர், தூக்கமே இல்லை. யாருக்கு? எனக்கு அது நல்லா புரியுது. ஓகே, குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க, குட்டி குழந்தைங்களை வச்சிருக்கீங்க, ஏன்னா அவங்க நேரத்துக்குமா நம்ம நேரம் மாறிடும். ஓகே, நமக்கு ப்ரேயர்ஸே இல்லை அப்படின்னு எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் வரும். ஐயோ ஆண்டவருக்கு நமக்கும் பெரிய கேப் வந்துருச்சோ அப்படிலாம் தோணும். நேவா ஏன்னா குழந்தைக்கு டைப்பர் மாற்றணும், குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், இதுலேயே போகும். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் குழந்தைக்கு டயப்பர் மாற்றும் போது அவர் ஹெல்ப் பண்ணுறாரு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் யூ. உங்கள் குழந்தைய அவருக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அம்மா ஒருத்தர் சொல்லுவார், ஒரு பிரதர் சொல்லுவாங்க, நீ பிரசங்கம் பண்ணும்போது உனக்கு ஆண்டவர் கூட இருக்காரான்னு எனக்கு தெரியல எனக்கு, ஏன்னா நீ சம்மந்தமில்ல கூட பேச வாய்ப்பு. ஆனால் நீ உன் குழந்தைக்கு நீ ஏதாவது செய்யும்போது, நீ மனதார ஒருத்தங்களுக்கு செய்யும் போதும், உறவுகளுக்கு செய்யும் போதும் அதில் 100% இன்வால்வ் இருக்கு. ஏன்னா அதர் சென்டர்டாக ஒரு அம்மாவோட அன்பு வந்து அதர் சென்டரில் குழந்தை தியாகமான ஒரு அன்பு, அதில் ஆண்டவர் தான் இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் கெட் என்கரேஜ். நீங்கள் தொலைந்து போகவில்லை, யாரோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த காரியமும் இப்போது நீங்கள் குழந்தைய கவனிக்கிறதா இருக்கட்டும், உங்கள் கணவரை கவனிக்கிறதா இருக்கட்டும், உங்கள் பேர பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் கெட் கில்ட். நான் ஒருத்தங்க அப்படி தான், நான் ஆண்டவரோட ப்ரே பண்ணுற நேரத்தை விட்டுட்டு என் பேர பிள்ளைங்களோட ரொம்ப செலவிடுறேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னாங்க. கஷ்டப்படாதீங்க.
நீங்கள் உங்கள் பேர பிள்ளைங்களோட கொஞ்சிற டைமு, நீங்கள் பிள்ளைங்களோட விளையாடுற நேரத்தில் ஆண்டவர் உங்கள் நீங்க கூட என்ன கேரி பண்றீங்களோ அது பிள்ளைங்க ரிசீவ் பண்ணுவாங்க. Amen. திமோத்திக்கு இருக்குல்ல, பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் Amen. அவங்க எப்போ பார்த்தாலும் போதகமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமோத்தியை உட்கார வச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லியிருப்பாங்களா? அப்படி இல்லை. அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க கூட ரப்பாக திமோத்திக்குள்ளே அந்த ஃபெய்த் இம்பார்ட் ஆச்சு. Amen. ஸோ அது மாதிரி நீங்கள் பாட்டியாக இருந்தால் இல்லை தாத்தாவாக இருந்தால் அம்மாவாக இருந்தால் பிள்ளைங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணவே அவங்க வந்து கேட்டதை இப்போ செய்கிறது கிடையாது. குழந்தைங்க நம்ம செய்கிறத பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்களாம். ஸோ அதனால் யூ டூயிங். ஏன்னா ஆவியானவர் உங்கள் கூட அப்படி உலாவுறாரு. எஸ் நீங்கள் குழந்தைங்கிட்ட விளையாடும் போது ஹோலி ஸ்பிரிட் பக்கத்தில் இருக்கிறார், ஜீசஸ் கூட இருக்கிறார், எஸ் ஃபாதர் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவங்க உறவின் தேவன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் அவன் இப்போ வேலைக்கு போகிறவங்க நினைக்கலாம், சிலர்லாம் இருக்கிறாங்க, பிரதர் நான் மினிஸ்ட்ரி பண்ணணும், எனக்கு இந்த வேலை வந்து வேலையே எனக்கு பிடிக்கலன்னு. நான் சொல்லட்டுமா, உங்களை ஆண்டவர் மினிஸ்ட்ரிக்கு லீட் பண்ணாருன்னா மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கல்ல, இப்போ ஒரு வேலை எத்தனை பேர் வேலைக்கு போகணும் வேலை பார்க்குறீங்க, யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க அங்கே நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு? ஏன்னா உங்கள் கூட யார் வரா? ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் அங்கே போய் ஒரு ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஃபைல் எடுத்து எழுதும்போது, அங்கே செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் யார் இருக்கா? இந்த ஃபாதர், சன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படியே இருக்கிறார். அவர் உங்களை நிரப்புறார், அவர் உங்களை லீட் பண்ணுறார், என்ன பண்ணணும், என்ன செய்யணும். உங்கள் செக்குலர் ஜாப், நீங்கள் வேலை பார்க்குற ஒரு இடம் பைபிளுக்கு சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஞானத்தை தர்றாரு, உங்களை லீட் பண்ணுறாரு. உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களா, லீட் பண்ணுறாரு. ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆண்டவர் அங்கே இருக்கிறார் உங்கள் கூட. சர்ச்சில் புல்பிட்டில் இருக்கிற மாதிரி அதில் இருக்கிறான்னு நம்புறீங்கல்ல, சர்ச் போனால் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட அவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் நடக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் அதை உணர ஆரம்பிங்களே, அந்த இடத்துலையும் ஆண்டோட ஓஃப்ளோ உங்களுக்குள்ளே இருக்குன்னு நம்ப ஆரம்பிங்க. உங்கள் வேலை இடத்துல இருக்கிற அந்த இருக்குங்கள் மாறும். ஆமென். ஃபேவர் உண்டாகும், கூட இருக்கிறவங்கள கண்களில் தயவு பெருகும். ஸோ அந்த இடத்துலையே ஒரு கண்மி நீங்கள் இருக்கிறது நிமித்தம் உண்டான பீஸ் அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ திங்ஸ் வில் பி ஓகே. ஆமென். பிலீவ் பண்ணுறீங்களா? எல்லாம் ஐ பிலீவ் டைப் பண்ணுங்கள். ஆண்டவரையும் வேற ஒன்றையும் பிரிக்கவே வேணாம், ஓகே. எங்கே இருந்தாலும் நீங்கள் திரியேக தேவனுக்குள்ளே இருக்கிறீங்க, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ ஆம் இன் ஹிம், ஹீ இஸ் இன் மீ. சொல்லுங்கள் எல்லாம் டிக்ளேர் பண்ணுங்கள். நம்ம முடிக்க போகிறோம். ஒன்று தான் இன்றைக்கி. ஆண்டவர் உங்களை விட்டு பிரிஞ்சு இல்லை, தூரமாக இல்லை, எங்கேயோ தூரத்தில் இருக்காரா? இல்லை, உங்கள் கூட தான் இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒன்றொன்றுலையும் அவர் என்ஜாய் பண்ணுறாரு. என்ஜாய்ஸ் வாட் எவர் யூ டூ. உறவுகளை என்ஜாய் பண்ணுறாரு. நீங்கள் ஃபினான்ஸ் கால்குலேட் பண்ணும்போது, உங்கள் பொருளாதாரத்தை யோசிக்கும் போது ஆண்டவர் உங்கள் கூட இன்வால்வாக இருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை தராரு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த காரியத்தெல்லாம் நமக்கு பண்ணணும். ஹீ இஸ் மோர் தேன். நீங்கள் ஆண்டவரே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறத விட அவர் ரெடியாக இருக்கார். மனே நான் இருக்கேன் கூட. நம்புறீங்களா? தேங்க்யூ ஃபாதர். எஸ்ஸப்பா, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வி ரிலீஸ் திஸ் கிரேஸ். எப்படி இயேசு வனாந்தரத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார், வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுட்டு இருக்கிற யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும், இப்போ யார் இதை கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லையும் ஆவியானவர் இன்வால்வ் பண்ணுறீங்கப்பா. அவங்க let them rely on you, have an intimate. அவங்க செய்கிற ஒன்றொன்றுலையும், எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், குடும்பங்களை குறித்த காரியமாக இருக்கட்டும், அப்போ நீங்கள் கூட இருக்கிறீங்கிறத அவங்க புரிந்து கொள்ளட்டும். let them realize, let their eyes be opened. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும். தேவன் தூரமாக இல்லை, என்னை விட்டு அவர் எனக்கு விரோதமாக இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாக தேவன் இல்லை. He is for you. And pray, is for you. Yes, Holy Spirit. Thank you, Lord. பேசுகிற இந்த விஷயம், yes, Father, ஊடுருவட்டும் உங்க இருதயத்துக்குள்ள. அப்படியே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இது உண்மையாங்கிற டவுட் ஒருவேளை இருக்குமானா? Thank you, Jesus. Because of this gospel we live. Amen. இந்த சுவிசேஷத்தினால, அவர் நல்லவர் என்று புரிந்ததுனால நாங்கள் வாழ்கிறோம். அதே மாதிரி நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர் நல்லவர். Yes, உங்களோடு இருக்கிறவர், உங்களை விட்டு பிரியாதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர். Thank you. தொடர்ச்சியாய் நீங்க
அழைத்த அந்த டெஸ்டினிக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கரத்தை பிடித்து தொடர்ந்து வழி நடத்தக்கூடியவர், ஆலோசனை கர்த்தர். Yes, Jesus. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we speak the grace. ஒருத்தர் குடும்பத்தின் மேலேயும் ஒருத்தர் தனிப்பட்ட நபர்கள் மேலேயும் இந்த கிருபைகளை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். வாழ்ந்திருப்பார்களாக சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Thank you, Holy நல்ல சுகத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. Father. நல்ல பெருக்கத்தை பேசுகிறோம், பண வரவுகளை பேசுகிறோம். எல்லா தேவைகளும் அபரிவிதமாய் அதிசயமாக சந்திக்கப்படுவதாகன்னு சொல்லி நாங்கள் பிளஸ் பண்றோம். பண குறைவுகள் எல்லாம் மாறினதற்காக நன்றி. நிறைவான பலன் உண்டாகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வீட்டு பிள்ளைகள் உம்மால போதிக்கப்படுகிறார்கள், தொடர்ந்து போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறது. பிள்ளைகள் நிமித்த வீடுகளில் உண்டாகிற கிளர்ச்சிகளை எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். we speak peace, we speak peace, we speak peace. பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற கிரேஸ், ஞானம் பெற்றோருக்கு நாங்கள் பேசுகிறோம். எஸ், குடும்ப உறவுகளுக்குள்ள சுமூகங்களை பேசுகிறோம் ஆண்டவரே. எங்கள் உலகங்கிறது எங்கள் குடும்பமும் எங்கள் உறவுகளும் நாங்கள் எதிர்கொள்கிற அந்த ஆஃபீஸும் நெய்பர்ஸ், நாங்கள் டெய்லி பார்க்குற பீப்புள் தான் ஆண்டவரே. எந்த உலகத்தில் நல்லாவே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எங்கள் உலகத்தை நாங்கள் உருவாக்குகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாங்கள் நிரம்பி அதை உங்களோட ஓவர்ஃப்ளோக்கு நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் எங்களை தொடர்த்தேச்சியாக நாங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் இன்டிமேட்டாக இருந்து எங்களை வழிநடத்த உண்மையுள்ளவர்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி சொல்லுங்கள் ஏசப்பா, அதை நான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு என் ஆஃபீஸில் நான் செய்கிற ஒரு வேலையிலையும் உங்களோட இன்டிமேட்டாக இருக்கும்போது என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீல் குட் திங்கை நான் இன்னைக்கு அனுபவிக்க போகிறேன். விட்டு கொடுங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we bless, we release them. Yes Lord, yes Lord. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். He is with me always. எப்பவும் எல்லா நேரத்துலையும் அவர் என் கூட இருக்கிறார். பிலீவ் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் நான் சொல்கிறேன், ஆவியானவர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும் கூட இருப்பார். உங்கள் பிள்ளைங்க கூட, உங்கள் பேர பிள்ளைங்க கூட, எல்லா டைம்லேயும் the Father is with you. He will lead you. Yes, Monsi, we bless your exams, science exams சூப்பராக எழுதுறதுக்கான கிரேஸ் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் bless பண்ணுறோம். சங்கீதா சிஸ்டர், happy birthday, we bless you, have a wonderful year, restorative year நாங்கள் பேசுகிறோம். சகல துன்பத்துக்கும் சரியாய் திருப்தி செய்கிற வருஷம் நாங்கள் டிக்ளேர் பண்றோம். ஜெனிஃபர் பிரதீப், உங்க திருமண நாளை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். bless you, happy wedding day, many more happy returns of the day. bless you. திருமணத்தில் மத்தியில ஆவியானவர் மகிமைப்படுறாரு, அவர் கலந்திருக்கிறாரு, மறந்துடாதீங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸை பேசுறோம். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி you will celebrate each other. உங்கள் குடும்பம் சூப்பராக ஆசீர்வாதமாக இருக்குது. we bless you. Yes, wonderful. வேறு யாராவது பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா we bless you. It's a wonderful year. Enjoy the day. Amen. So he will lead you. ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவர் நம்ம கூடவே இருக்கிறார். எது செய்யும் போதும் உங்கள் வேலையாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஒன்றும் இல்லையா அப்பா இன்வால்மெண்ட்டாக இருக்கிறார். நம்மளை விட அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம யூடியூப் சேனல் லிங்க் கூட இதில் இருக்குது. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8124663765. ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர். இஃப் யூ வாண்ட் டு வாட்ஸ்அப் அஸ், நீங்கள் அதில் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். எஸ் வண்டர்ஃபுல். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க? யூ ஃபீல் ஹாப்பின்னு டைப் பண்ணுங்கள். முடிச்சிடலாம். ஸோ என்ஜாய் த டே. நாள் கழிச்சோம் சாட்டர்டே சண்டே ஜூமில் வி ஹேவ் மார்னிங் ப்ரேயர். ஓகே, இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே ரைட். ஸோ நாளைக்கு ஃபேஸ்புக்கில் வராது. நாளைக்கு ஜூமில் மார்னிங் 5:30 அண்ட் சண்டே மார்னிங் 5:30. ஸோ நீங்கள் என் கூட பேசலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், டெஸ்டிமோனி ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் ஜூம் லிங்க் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் 5:30 நம்ம ஜூமில் மீட் பண்ணுவோம். தேங்க் யூ ஆல். bless you. have a beautiful day. bless you all. Bye. Thank you.